ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஒய்ஃப் ஒரு சில விஷயத்தை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதுக்கு நாங்கள் 2 பேரும் பேசி ஒரு முடிவு எடுத்தோம் அப்படின்னு. நீங்களாம் கெஸ் பண்ணியிருப்பீங்க, என்னடா 2 வீலர் வாங்கி கொடுத்தியா அப்படின்னு. இல்லை, அவங்களுக்கு கடைக்கு நடந்து போகிறது பிரச்சனை இல்லை, அவங்க பிரச்சனையே வேறையாக இருந்துச்சு. அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, இன்ட்ராக்ஷனே பார்த்துட்டிங்கன்னா எங்கிட்டையும் ஸ்பைடிக்கிட்டேயும் தான் இருக்குது. காலையில் எந்திரிக்கிறோம், சமைக்கிறோம், சாப்பிட்றோம், ஆஃபீஸ் கனெக்ட் பண்ணுறோம், லேட் நைட் ஆகுது, மறுபடியும் சாப்பிட்றோம், தூங்குறோம். இதே மாதிரியான லைஃப் தான் வாரத்தில் 5 நாள் நடக்குது. 6வது நாள் 7வது நாள் எங்கேயாவது சும்மா பர்ச்சேஸ்க்குன்னு போகிறோம், திருப்பி வந்துடுறோம். பெரிய இன்ட்ராக்ஷன்லாம் இல்லை அப்படின்றதான் அவங்க இதாக இருந்துச்சு. நான் சொன்னால் ஒரு வண்டி வாங்கி தரேன், நீ கூட எங்கேயாவது அப்பப்போ கடைக்கு போயிட்டு வா, உனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். இல்லை, எனக்கு வண்டி ஓட தெரியும், பட் ஆனால் லைசன்ஸ் வேணும் எனக்கு அப்படின்னா. சரி, லைசன்ஸ் போட தான் போனோம். அங்கே போய் தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி 4 வீலருக்கும் சேர்த்தே போட்டுக்கோ, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ரெகுலராக 20 டேஸ் கிளாஸு ரெகுலராக ஒரு 10 டேஸாக போயிட்டுருக்காங்க. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே போயிட்டு சொல்லுவாங்க, நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன், அப்போ இவங்க வந்தாங்க, வெளியே இந்த ரோட்டில் போனோம், இதெல்லாம் பார்த்தோம், இவங்களோடலாம் பேசினேன் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம், அதாவது போன வாரத்துக்கு இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அவங்க இன்ட்ராக்ஷன்லாம் கொஞ்சம் எல்லாரும் கூடயும் பண்ணுறாங்க, கொஞ்சம் அவங்களுக்கும் மைண்ட் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இன்னும் 10 நாளில் கிளாஸ் முடிஞ்சிடும். நீ வேறு எந்தெந்த கிளாஸ்லாம் சேர்த்து விடலான்னு எனக்கு தெரியல. இதில் யாருக்கு பெனிஃபிட்டோ இல்லையோ, என் பிள்ளைக்கு ரொம்ப பெனிஃபிட். ஏன்னா போகும்போது வரும்போதெல்லாம் இருக்கிற கடையிலலாம் ஏதாவது வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.